மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 8.1 4வது கணக்குரிய விடைகள் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கணக்குள்ளே போகலாம். ஓர் அறிவியல் ஆய்வகத்தில் 6 புற்றுநோய் பாதிக்கப்பட்ட எலிகளுக்கு இயற்கை மருந்துகளை 10 நாட்கள் கொடுத்து ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் பிறகு அவற்றின் புற்றுநோய் கட்டிகளின் அளவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதாவது அவங்க எடுத்துருக்கக்கூடிய எலியோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 6. அப்போ எலியோட எண்ணிக்கை என்னது அப்படின்னா 6. இது நினச்சிறாங்க அப்படின்னா மருந்து கொடுக்காங்க, சரிங்களா? 10 நாளைக்கு மருந்து கொடுக்காங்க. இப்போ மருந்து கொடுக்கும்போது அந்த புற்றுநோய் கட்டியோட அளவுகளை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மெஷர் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா புற்றுநோய் கட்டிகளின் சராசரி அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கீழே உள்ளதான் அளவு, இந்த அளவினுடைய சராசரி என்னன்னு நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இப்போ எத்தனை எலி எடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு எலிகளோட எண்ணிக்கை என்னது அப்படின்னா 6. இப்போ அடுத்து என்னது அப்படின்னா இந்த புற்றுநோய் கட்டிகளோட அளவு 145 + 148 + 142 + 141 + 139 + 140 இதனுடைய கூட்டுத்தொகையை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அளவெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுதி கூட்ட போகிறோம். இப்போ முதல் அளவு என்ன கொடுத்துருந்தாங்க நம்ம கணக்கில் 145 + 148 + 142 + 141 + 139 + 140. அப்போது நம்ம கணக்கில் கொடுத்துருக்கூடிய அளவை நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு எழுதியாச்சு. இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். இந்த 6 அளவையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 855 கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கணக்கில் அதனுடைய சராசரி, அந்த புற்றுநோய் கட்டிகளோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் சராசரி ஃபார்முலா என்னது அப்படின்னா x bar = ΣX/n. சரிங்களா? இப்போ நம்ம ΣX புற்றுநோய் கட்டிகளோட கூட்டுத்தொகை கண்டுபிடிச்சிட்டோம். கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படின்னா 855 மொத்தம் எத்தனை எலிகளுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 எலிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம். 6 6 இங்கேயும் அடி கொடுத்துருங்க. 6 6. இப்போ மிச்சம் எத்தனை இருக்குன்னா 2. இங்கே சேரும்போது எதா மாறிடும் 25. அப்போ 6 6 2 12 3 18 4 எவ்வளோ அப்படின்னா 24. 4 24. அப்போ மிச்சம் 1. இந்த 5 இங்கே எழுதிக்கோங்க. 6 6 2 12. இப்போ மிச்சம் என்ன இருக்குது நமக்கு 3. புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துக்குவாங்க. எத்தனை 30? 5 30. அப்போ நமக்கு புற்றுநோய் கட்டிகளோட சராசரி நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். சராசரி எவ்வளோ அப்படின்னா 142.5. இதுதான் என்னது அப்படின்னா புற்றுநோய் கட்டியினுடைய சராசரி கண்டுபிடிக்க சொன்னதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். மற்ற கணக்குகளுக்கு உண்டான விடை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.